தமிழர் என்கின்ற உணர்வோடு ஒன்றிணைவோம். வன்னிய சமுதாயத்தை பற்றிய வரலாறுகள்ல ஐயா ராமதாஸ் அவர்களை பத்தி நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். விழுப்புரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல 2 பிரிவினரும் இருக்காங்க. யாரு? பட்டியலின சமுதாயத்தினரும் இருக்காங்க, அதே இடத்துல வன்னிய சமுதாயத்தினரும் இருக்காங்க. பட்டியலின சமுதாயத்தினர் செல்லக்கூடிய பாதையில என்ன பிரச்சனையா என்னன்னு தெரியல, வன்னிய சமுதாயத்தினர் இருக்கக்கூடிய பாதையை நோக்கி தான் ஒருவருடைய பிண ஊர்வலம் செல்கிறது. அந்த நேரத்துல அதை வழிமறைத்த மக்கள், நீங்க கீழ் ஜாதி, நீங்க வேற ஜாதி, நீங்க இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. பணத்தை ரோட்ல வச்சுட்டு சமரசம் பேசுறாங்க. பிரச்சனை வருது, கலவரம் வருது. உடனே பட்டியலின சகோதரர் ஒருத்தர் வந்துட்டு டைரக்டா ஒருத்தருக்கு கால் பண்றாரு. உடனே அவர் வராரு. அவர் யார் அப்படின்னா வன்னிய சமுதாயத்தவர்களினுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது. இறந்து கிடக்கும் பிணத்தை பார்த்ததும் துடிச்சு போய் உடனே அந்த பிணத்தை தன் தோளில் வைத்து இப்ப எவனாவது தடுத்து பாருங்கடாங்கிற குரலோடு முன்னகர்கிறார். அனைவரும் பிரிஞ்சு போறாங்க. அந்த சடலம் சொன்ன மாதிரியே வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை கடந்து இடுகாட்டிற்கு சென்று எரிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு புகழுக்கு உரியவர் தான் ஐயா ராமதாஸ்.